அமெரிக்க மிதவெப்ப காடுகளில் இருக்கும் மிகப்பெரிய அதே நேரத்தில் நச்சுத்தன்மை இல்லாத பாம்பு வகை தான் அனகொண்டான்னு சொல்கிறோம். விஷம் இல்லாத இந்த வகை பாம்புகள் இரையை உடலால் இறுக்கி கொண்டு சாப்பிடும். இனோடெக்ஸ் முரினஸ் என அழைக்கப்படும் பச்சை நிற அனகொண்டா தான் உலகத்திலேயே நீளமாக வளரக்கூடிய பாம்பு வகை. 30 அடி நீளம் வரை வளரும்னு சொல்கிறாங்க. அமேசான் காடுகளில் அதிக அளவில் தென்படும் அனகொண்டா பெரும்பாலும் நீரில் தான் இருக்கும். ஆற்றுக்கோழி, மீன் உள்ளிட்டவற்றை உணவாக சாப்பிடும். சென்னையில் குட்டீஸ் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். எங்கே தெரியுமா? கிண்டி பாம்பு பூங்கா. இந்த பாம்பு பூங்காவுக்கு புதுசாக 3 மஞ்சள் அனகொண்டா குட்டி வந்திருக்கு. இந்த அனகொண்டா குட்டிலாம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த அனகொண்டா குட்டி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காலிருந்து 3 அனகொண்டா குட்டிகள் கிண்டி பாம்பு பண்ணைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 3 குட்டிகளுமே 1.5 வயசு இருக்குன்னு பூங்கா நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. உலகத்திலேயே பச்சை அனகொண்டாக்கு பிறகு அதிக நீளம் வளரக்கூடியது இந்த மஞ்சள் அனகொண்டா வகை தான். பெண் மஞ்சள் அனகொண்டா 360 சென்டிமீட்டர் நீளம் வரையும், ஆண் இனம் 460 சென்டிமீட்டர் நீளம் வரையும் வளரும்னு சொல்றாங்க. கிண்டி ஸ்னேக் பார்க்குக்கு 3 மஞ்சள் அனகொண்டா குட்டி வந்திருக்கு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த அனகொண்டா குட்டிலாம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா? இதோ பாருங்க, நம்ம நேரில் பார்க்குறோம். முதல்ல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அனகொண்டா குட்டி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபோட கையில் எவ்வளோ ஒரு ஆக்டிவாக தவழுது பாருங்க, துள்ளுது பாருங்க, அவ்வளவு அட்ராக்டிவாக பயங்கர ஆக்டிவாக இருக்குது. இந்த மஞ்சள் அனகொண்டா குட்டியோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாருங்கள், அந்த உடம்புல அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த வரியில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மஞ்சள் கலர் நல்லாவே தெரியுது. இன்னொரு அனகொண்டா குட்டி பாருங்கள், மரத்து மேலே அழகாக படுத்துருக்கு, சுருட்டி தன்னோட அந்த முழு உடம்பையே சுருட்டிட்டு தலையை மட்டும் வெளியே நீட்டிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கு 3வது அனகொண்டா குட்டி. நமக்கு இது கடைசி அனகொண்டா தான் இருக்கிறதுலே நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடிய அனகொண்டா. ஏன்னாக்கா அனகொண்டானாலே பொதுவாக தண்ணியில் தான் இருக்கும், நமக்கு தெரியும். சேறு சகதியில் இருந்த தண்ணியிலலாம் இருக்கும். இது பாருங்கள், தண்ணியில் சில்லுன்னு ஒரு சூழலில் படுத்திருக்கு, அதுவும் ஆக்டிவாக இருக்கு. எங்க போகுது? மேலே பாரு. ரொம்ப பேர் வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு கூண்டே இதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி பண்ணோம். இதுக்காக கொண்டு வந்து அது நல்லா வளரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள்கிட்ட ஸ்னேக் பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேப்டிவ் ப்ரீடிங்னாக்க அதாவது இங்கேயே வந்து இருந்து இனப்பெருக்கம் பண்ணி குட்டி போடுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல். கொரக்கட்டையிலேருந்து இருக்கட்டும், பாம்புலேருந்து இருக்கட்டும், எல்லாமே. மிக பிரம்மாண்டமாக வளர்கிற இந்த அனகொண்டா பாம்பு காட்டில் இருக்கும்போது என்னென்ன சாப்பிடும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம கூண்டில் இருக்கும்போது இது என்னத்தை விரும்பி சாப்பிடுது, என்ன அதுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க பார்க்கலாம். இந்த எல்லோ அனகொண்டான்னு சொல்லுவோம், யுனெக்டிஸ் நொட்டேஸ்ன்னு சொல்லுவோம் சயின்டிஃபிக் நேம். இந்த ஸ்பீஷீஸ் வந்து போவா ஃபேமிலி சேர்ந்தது. இப்போ குட்டியாக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ரேட்ஸ் கொடுக்கலாம். இதுவே பெருசு அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் பெரிய அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸு, இன்னும் ஃபிஷ்ஷஸ்ஸு நிறைய, இது தண்ணியில் நிறைய சாய்ந்து வாழும். அங்கே உள்ள அக்வாட்டிக் ஸ்பீஷீஸை தான் சாப்பிடும், ப்ரேயாக சாப்பிடும். என்னென்ன பாம்பு பார்த்தீங்க? நிறையா பாம்பு பார்த்தேன். நிறையா பாம்பு. அனகொண்டா பாம்பு பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அனகொண்டா பாம்பு குட்டி பார்த்தோம். குட்டி வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. கிண்டி பாம்பு பண்ணையை பொறுத்த வரைக்கும் பாம்புகள் மட்டும் இல்லாமல் ஆமைகள் இருக்குது, முதலைகள் இருக்குது, அப்புறம் அந்த ஓணான் போன்ற அந்த பச்சோந்தி இவை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே இடத்துல நமக்கான வாய்ப்பு நம்ம சென்னையில் இந்த பாம்பு பண்ணை தான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.